வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ₹1 மட்டும் இருந்தாலே போதும். பல கோடிகளை கூட இந்த ₹1 மூலமா நாம ஈர்க்கலாம். அது மட்டும் இல்லாம மின்னல் வேகத்துல பணம் நம்மள தேடி வரும்னே சொல்லலாம். அதாவது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 888ங்கிற பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி நமக்கு 8. அடுத்ததா 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 224 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. அடுத்ததா இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. எப்பயுமே சொல்ற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நம்பரோட சேர்க்கை இந்த 2024வது வருஷத்துல அதிக அளவுல நமக்கு வந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையே நமக்கு 8ஆ இருந்ததுனால இந்த சேர்க்கை அடிக்கடி நமக்கு வந்துச்சு. அடுத்த வருஷத்தோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இந்த 888ங்கிற சேர்க்கை அடுத்த வருஷம் இதே மாதிரி அதிக அளவுல வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 8 மிளகு இருந்தாலே போதும், 8 திக்குல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 அரிசி இருந்தாலே போதும், 8 நாட்கள்ல 8 கோடி ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த 2024வது வருஷம் முடிஞ்சு நமக்கு இப்ப 2025வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த 2024வது வருஷம் நமக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கோம். இந்த 2025ல இந்த கஷ்டம் நம்மள தொடராம இருக்கிறதுக்கு உங்க பேரை எழுதி இந்த தண்ணீர்ல போட்டாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நேத்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நேத்து டேட்ல நான் அந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2024வது வருஷத்துல நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த 2024வது வருஷத்திலேயே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சிம்பல் இருந்தா போதும்னு சொல்லி இன்னொரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை தவறாம இந்த டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம். அடுத்ததா இப்ப நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியும் 888ங்கிற சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல ₹1 நாணயத்தை வச்சு செய்ய வேண்டிய பணத்தை வசியம் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை நீங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யாம ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யுங்க. உங்க குடும்பத்துல யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவசர பண தேவை இருக்கும். யாருக்கு அவசர பண தேவை இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி யார் பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சமயத்துல ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்க
உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ₹1 இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரியதுன்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த ₹1 நமக்கு பல கோடிகளை ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ₹1 நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், அப்படி இல்லைன்னா பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு போதுமானது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணி 8 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த 888ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல 8ங்கிற நம்பரை நாம பயன்படுத்தும் போது உடனடியா நமக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி இந்த 8 மணி 8 நிமிடம் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தை பார்த்து என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க எப்பயுமே சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 8 மணி 59 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய ஹோரை நேரமாவும் இருக்கறனால இது இன்னமுமே பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததா இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 8 மணி 8 நிமிடத்தை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சா போதும். பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும் எல்லாம் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு வட்டம், அதாவது சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. நீங்க வெறும் கையால ரஃபாவும் வரையலாம், காம்பஸ் வச்சு மூடி வச்சு வளையல் வச்சு கூட வரையலாம். ஆனா இந்த வட்டம் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள முதல்ல 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு பண வரவை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா அதுக்கு கீழே இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்திக்கோங்க. இந்த 888ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது உடனடியா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலுமே நமக்கு அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கும். இதுக்கு கீழே யாருக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களோ அவங்களுடைய முழு பெயரை, அதாவது இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 காசை வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரை மடிச்சதுக்கு அப்புறமா உங்க உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில இந்த பேப்பரை வச்சு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரத்துக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கற்பனை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லலாம். ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல, அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வளர்பிறை அஷ்டமி திதிக்கு அப்புறமா எப்ப இந்த பேப்பர் உங்க கண்ணுல படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவுகள்னு சொல்லும் போது வீட்டுக்கு தேவையான, கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களான அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள், இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கோவில் உண்டியல்லையும் இந்த ₹1 நாணயத்தை நீங்க போடலாம். எளியவர்களுக்கு
தானம் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய செலவே இல்லாத இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.